ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பாரி கிரியேஷன். டுடே அட்வான்ஸ் லெவல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பேசிக் வந்து பார்க்காதவங்க பேசிக் பார்த்துருவாங்க. அப்போ தான் வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு புரியும். சரியா? இன்றைக்கி எம்போஸ்டு த்ரெட் லோடிங் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு நம்ம வந்து பேடட் த்ரெட் லோடிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். சரியா? ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கை நல்லா எடுப்பாக தூக்கி காட்டும், எம்போஸ்டாக தனியாக தெரியும் இல்லையா? அதுதான் வந்து எம்போஸ்டுன்னு சொல்லுவோம், எம்போஸ்டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் த்ரெட்டில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். த்ரெட் அண்ட் ஜரியிலுமே பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். சரியா? நார்மலாக நம்ம டெய்லரிங்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பைப்பிங் த்ரெட்டு, அது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கயிறு கடைங்கள்லாம் கிடைக்கும். இது வந்து எதுக்குன்னா, இது சைஸ் பாருங்கள், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது. சரியா? இது வந்து கயிறு கடைகளில் கேட்டோம்னாக்கா, கயிறு கடைங்களில் அங்கே தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே கிடைக்கும் இந்த த்ரெட்டு. இது எதுக்குன்னா, இப்போ வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்காங்க, ஸ்லிம்மாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டு கொடுத்து நம்ம எம்போஸ்டு லுக் வந்து கொடுக்க முடியும். ஆனால் ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டில் கொடுத்து நம்ம எம்போஸ்டாக காட்டும்பொழுது என்ன ஆகுனா, எடுப்பாக இருக்காது. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த த்ரெட்டு கொடுத்தோம்னாக்கா நல்லா எம்போஸ்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரியா? இதில் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாட் ரோப்பு விற்குது இல்லையா, நம்ம ப்ளவுஸுக்கு நாட்டு வைக்கும்போது நாட்டு கயிறு இருக்குது இல்லையா, இந்த நாட்டு கயிறு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போது உள்ளே வச்சு இதே மாதிரி த்ரெட்டுக்கு பதில் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் எம்போஸ்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரியா? இன்னொரு த்ரெட் வந்து இருக்குது, பைண்டிங் த்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து கிடைக்கும் பைண்டிங் த்ரெட்டு, பைப்பிங் த்ரெட்டு. கயிறு கடையில் கிடைக்கிற இந்த த்ரெட் எனக்கு அளவு சரியாக தெரியல. நான் கயிறு கடைக்கு போனால் தொங்க விட்டுட்டு இருப்பாங்க, கயிறு தொங்கிட்டு இருக்கோம். அதில் சைஸ் எனக்கு என்னவோ அதை பார்த்து நான் எடுத்துப்பேன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜர்தோசி நீடில். நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே இந்த ஜர்தோசி நீடிலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்து இந்த நீடில் பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஜர்தோசி போடும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லா இந்த நீடில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகியிருக்கும். சரிங்களா? உட்டன் நீடில். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அயன் நீடில், இது த்ரெட்டுக்கான நீடில், இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் துளிப் நீடில் யூஸ் பண்ணுவேன், எப்போவுமே நான் துளிப் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். சரியா? நான் ஆல்ரெடி கயிறு வந்து கம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு, இது வந்து கயிறு ஒட்டி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து அப்படியேவும் ஸ்டிச் பண்ணலாம். இது இப்போது த்ரெட்டு வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒட்டனத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை வந்து நான் ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கேன். இது மேலே நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த நான் போடுற ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்டிங்கில் எடுக்கும் பொழுது இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த சைடில் ரைட் சைடும் ஸ்டார்ட் பண்ணலாம், லெஃப்ட் சைடும் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். நான் ரைட் சைட்லேருந்து எடுக்கிறேன். ரைட் சைட்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வைக்கணும் பாருங்கள். க்ளோஸ்அப் வச்சுருக்கேன், நல்லா பாருங்கள். த்ரெட்டை ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாக்கு, திரும்ப வந்த பிளேஸ் மறுபடியும் ஒரு சின்னதாக லாக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப ரைட் சைட் கொண்டுட்டு போயிட்டு திரும்ப ஒரு லாக்கு, அது எடுக்காமல் இருக்க ஒரு திரும்ப லாக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். நல்லா பாருங்கள், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரேன், பஞ்ச் பண்ணுறேன், திரும்ப ரைட் சைட் போகிறேன், பஞ்ச் பண்ணுறேன். இந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே வரணும், தள்ளி வைக்கக்கூடாது. இதான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச், உங்களுக்கு தெரியும் இல்லையா? பேசிக் போய் பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் இது புரியும் நான் சொல்கிறது என்னென்னு. இது எதுக்கு கொடுக்குறேன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கும், விலகி வராது, அதுக்காக நம்ம கொடுக்குறோம். நம்ம என்ன ஷேப் கொடுக்கணுமோ அது பர்ஃபெக்டாக வரணும்னா அடியில் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக நம்ம இந்த ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் நார்மல் சீலிங் த்ரெட்லையும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் என்ன த்ரெட் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதாலையும் நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம். சரியாக ஃபுல்லாக கவர் ஆகுதா? ஓகே, பாருங்கள், ஜிக்ஸாக் வந்து போட்டுட்டு வரேன்.
இப்போது எண்டிங் முடிக்கும் பொழுது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த எஜ்ஜில் வந்து இந்த பிசுலாம் எடுத்துகிட்டு வராத அளவுக்கு தான் நம்ம 2 ஸ்டிச்சு கொடுக்குறோம். அதுக்காக தான் நம்ம கார்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ரெண்டு டபுள் ஸ்டிச்சோ இல்லை இந்த பிசுறு அடிக்குது இல்லையா, இந்த த்ரெட்டெலாம் வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் எத்தனை ஸ்டிச் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த பிசுறு அடிக்குது இல்லையா, இந்த ஸ்டிச் வந்து என்ன ஆகுனா, நம்ம அப்படியே ஜிக்ஸாக் போட்டு விட்டுட்டோம்னாக்கா நம்ம த்ரெட் லோடிங் பண்ணும்பொழுது இந்த வெள்ளை கலர் நூல் வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணணும், 2 டைம் ஆர் 3 டைம் உங்கள் விருப்பம் தான், அந்த பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த த்ரெட் மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது த்ரெட் லோடிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை ஒட்டிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் போட்டுட்டோம். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி வரும்னா கிராஸாக வரும். இப்போது லோடிங் எப்படி வரும்னா இப்படி ஸ்லாண்டிங்காக கிராஸாக வரும். சரியா? இப்போ பாருங்கள், த்ரெட்டை வந்து இந்த த்ரெட்டு ஸ்டார்டிங் ஏரியா இருக்குது இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி சைடில் இந்த த்ரெட்டை ஒட்டியே எடுக்கிறேன். ஒட்டின மாதிரி எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்துக்கிட்டேன். சரியா? எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங் ஏரியா அங்கே இருக்குது இல்லையா, இப்போது த்ரெட்டை வந்து இந்த கிராஸாக நல்லா பாருங்கள், கிராஸாக த்ரெட்டிலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி த்ரெட்டை எடுத்துகிட்டு கிராஸாக கொண்டுட்டு போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக்கு, திரும்ப கீழே வரேன். கீழே வந்து ஒரு செயின், ஒரு லாக்கு, திரும்ப மேலே போகிறேன், ஒரு செயின், ஒரு லாக்கு, திரும்ப கீழே வரேன், ஒரு செயின், ஒரு லாக்கு. இப்போது லாக் நான் எப்படி வைக்கிறேன்னா, இப்போது கீழே வரும்பொழுது கீழ்வாட்டமாக லாக்கும், மேலே போகும்பொழுது மேல் வாட்டமாக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்லாண்டிங்காக இந்த கிராஸ் வர வரைக்குமே நம்ம வந்து இங்கே மேலே கொடுத்துட்டு வரணும் லாக்கு. சரியா? இந்த மாதிரி கிராஸாக இப்போது இங்கே பிளேஸ் இருக்குங்க இல்லையா, இப்போ பாருங்கள், இப்படி இருக்குல்ல, இப்போ தான் இதான் த்ரெட்டு. சரியா? நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கேருந்து கீழே கொஞ்சம் தள்ளி இப்படி போகிறோம். இப்படி போகும்பொழுது நம்ம கீழே வரும்போது கீழே பார்த்த மாதிரி லாக்கும், மேல் போகும்போது மேலே பார்த்த மாதிரி லாக்கு வைப்போம். இந்த கிராஸ் வருது இல்லையா, இந்த கார்னர்லேருந்து இப்படி இந்த கிராஸ் வர வரைக்கும் நம்ம இங்கே மேலே வச்சுட்டு வரணும். பக்கத்தில் வந்து லாக் வச்சுட்டு வரணும். இந்த ஸ்லாண்டிங், இப்போ இங்கே ஸ்லாண்டிங் வரப்போகுது, இந்த ஸ்லாண்டிங் வரும் பொழுது மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ மேலே போகிறேன், எனக்கு அந்த ஸ்லாண்டிங் வந்து வந்துடுச்சு, இந்த கிராஸ் வந்து வந்துடுச்சு. சரிங்களா? ஸ்லாண்டிங்காக இப்போது இங்கே ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு திரும்ப லாக் எங்கே கொடுக்குறேன்னா மேலே பார்த்த மாதிரி கொடுக்குறேன். இந்த ஆங்கிளில் மேலே பார்த்த மாதிரி லாக் கொடுக்குறேன். இப்போது கீழே வரும்பொழுது செயின் கொடுத்துட்டு கீழே பார்த்த மாதிரி நான் லாக் கொடுக்குறேன். இந்த நீடில் வந்து என்னை பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஒரு லாக்கு. இப்போ மேலே போகிறேன், மேலே போகும்போது ஒரு செயின் மேலே பார்த்த மாதிரி இந்த சைடு கொடுக்குறேன். இந்த சைடு, சரிங்களா? இந்த சைடு நான் வந்து லாக் கொடுக்குறேன். கீழே வரும்போது கீழ் சைடு லாக் கொடுக்கணும், மேலே போகும்போது மேலே சைடு லாக் கொடுக்கணும். த்ரெட்டை விட்டு விலகி வரக்கூடாது. இந்த த்ரெட்டை விட்டு விலகி போகக்கூடாது. இதை ஒட்டின மாதிரியே தான் வரணும். இப்போது இது ஃபினிஷ் பண்ணும்போது பாருங்கள், மேலே எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் கீழே வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போது கீழே வரும்போது கீழே லாக்கு, மேலே போகும்போது
மேலே லாக். இதே மாதிரி அந்த கிராஸ் ஸ்லாண்டிங் கிராஸ் வரும் இல்லையா, அது வரைக்குமே நம்ம என்ன பண்ணணும், கீழ் சைடு வரும்போது கீழே, மேல் சைடு போகும்போது மேலே லாக் வைக்கணும். இப்போ இந்த ஸ்லாண்டிங் ஏரியா வந்து நமக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கீழே வந்து பக்கத்தில் லாக் வச்சுட்டு வரணும். கீழே முடிக்கும் பொழுது இங்கே கிராஸ் முடிஞ்சிடுச்சு, வரும்பொழுது இங்கே லாக் வைக்கணும். இப்போது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். எண்ணெய் போட்டு முடிச்சுக்கலாம். எண்ணெய் போட்டு முடிச்சுட்டு இந்த சைடு இருக்குது இல்லையா, சைடில் நம்ம இஷ்டம் தான். ஆஸ் யூஷுவல் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், ஜரி கொடுத்துக்கலாம், நம்ம ஆப்போசிட் கலர் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜரி கொடுக்குறேன். இப்போது சுற்றி அவுட்டரில் ஜரி கொடுத்துட்டேன். இப்போது செகண்ட் த்ரெட்டில் வந்து நான் ஜிக்ஸாக் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். இப்போ டிசைன்ஸ் வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கணும். இப்போது எனக்கு இவ்வளோ லென்த்து தான் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஸ்கேலில் வந்து நான் ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன். ஏதோ ஒரு டிசைன் இப்போ கோடில் போட்டு காமிக்கிறதுனால கோடே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இது எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே த்ரெட்டை எடுத்து அளந்துக்கணும். இந்த மாதிரி அளந்துட்டு கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இது மேலே வந்து நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுக்கலாம். லைட்டாக போடணும், ரொம்ப போடக்கூடாது, அப்புறம் ஸ்டிச் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கோட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணிட்டோம். இது இப்படி ஒட்டிக்கும். இவ்வளோதான். சரியா? சாரி, இது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ஓகே, இப்போது இதில் வந்து சிங்கிள் கலர் பார்த்தோம். இப்போது செகண்ட் ஒன் வந்து நம்ம டபுள் கலர் பார்க்கலாம். இந்த ஸ்லாண்டிங்காக நம்ம இப்போ லோடிங் பண்ணுறோம் இல்லையா, அதில் நம்ம வந்து டபுள் கலர், ட்ரிபிள் கலர், எத்தனை கலர் வேணாலும் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம், லைன் பை லைனாக. சரியா? இப்போது நான் பிங்க் கலர் கொடுக்குறேன். த்ரெட்டை இங்கேருந்து கீழே கொஞ்சம் தூரம் தள்ளி த்ரெட்டை எடுக்கிறேன். எடுத்து லாக் வச்சு எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துகிட்டு மேலே கிராஸாக இந்த ஹெட் பாயிண்ட்டுக்கு கார்னரில் கொண்டுட்டு போகிறேன். கொண்டுட்டு போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக்கு, திரும்ப கீழே வரேன், ஒரு செயின், ஒரு லாக். இப்போ மேலே போகிறேன். மேலே போகும்போது இந்த கிராஸ் ஸ்லாண்டிங் வர வரைக்கும் இந்த பக்கத்தில் லாக் வச்சு எடுத்துகிட்டு வரணும். இதான் கான்செப்ட்டு. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம த்ரெட் லோடிங் கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற இந்த பைப்பிங் த்ரெட்டோ இல்லை உள்ள என்ன த்ரெட் கொடுக்குறோமோ அது வந்து வெளியில் வந்து தெரியக்கூடாது. இப்போது நான் வந்து செகண்ட் கலர் வந்து கொடுக்க போகிறேன். இதோட நான் ஃபஸ்ட் கலர் வந்து முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு எண்ணெய் போட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போது செகண்ட் கலர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம இங்கே மேலேருந்து கிராஸ் எடுத்துக்கணும், கீழே இருந்தாலும் மேலேருந்து எடுத்துக்கணும். இப்போது இங்கே எல்லோ கலர் வந்து கொடுக்குறேன். சரியா, லாக் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆப்போசிட்டில் லாக் வைக்க தேவையில்ல. சரியா, இப்போது நம்ம நார்மலாக இப்போ பிங்க் கலரில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்துட்டு வரணும். இங்கே கலர் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அதே சேம் ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி நான் மாற்றி மாற்றி கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது டபுள் கலரில் வந்து கொடுத்தது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொடுத்துட்டு அவுட்டரில் அதர் கலர் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், செயின் ஸ்டிச்சு. இப்போது இதில் நான் ஜரி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அர்ஜென்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒட்டுறதுக்கு வந்து டைம் இருக்காது கம் காயறதுக்காக, அப்படியே வந்து த்ரெட்டை வந்து ஸ்டிச் கொடுத்துக்குவாங்க. இப்போ நான் தனியாக மார்க் பண்ணுறதுனால முன்ன பின்ன வந்து கோணலாக வரலாம். ஆனால் இப்போ ப்ளவுஸில் வந்து ரவுண்ட் நெக்கில் வரும்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 லேயர் இருக்கும், பீட்ஸ் இருக்கும், அதுக்கு சென்டர் பக்கத்தில் தான் இந்த மாதிரி லோடிங் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெயிட் வந்து கிடைச்சிடும், நம்ம தனியாக பண்ணும்போது கிடைக்காது. ஆனால் சரியா, இப்போது த்ரெட்டை நான் வந்து பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக எனக்கு எதோட வேணுமோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இங்கே கொஞ்சம் பாக்ஸ் மாதிரியே போட்டு நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிடிப்பு வரணும் இல்லையா, அதனால் இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு செயின் போட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜிக்ஸாக் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கோடு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு நேராக நான் ஜிக்ஸாக் வந்து கொடுத்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ நெக் ஏரியாவில் கண்டிப்பாக கொடுக்கும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி நம்ம டிசைன் ஷேப் வந்து கொடுத்துருப்போம். இப்போ ரவுண்ட் நெக்னா ரவுண்ட் நெக்கு அது மாதிரி கொடுப்போம். ஏதாச்சும் டிசைன் ஒட்டின மாதிரி தான் வரும். இது எம்போஸ்ட் ஒர்க் வந்து நம்ம தனியாக பண்ணுறதும் ஃப்ளவரில் பண்ணுவோம், அது வேறு. இது வந்து யூ நெக்கு பா நெக்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி கையாலே ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. அப்படியே லென்த்தியாகவே இருக்கும். அது முடிக்கிற டைமில் தான் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம், நெருக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து எடுத்துகிட்டு வராத அளவுக்கு, த்ரெட் எடுத்துகிட்டு வராத அளவுக்கு போட்டுப்போம். இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜிக்ஸாக் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்தோம் இந்த பிசரை வந்து கவர் பண்ணிடணும். நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். சரியா, இது எல்லாமே நான் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது ஜரிலையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் சுற்றி. இதே மாதிரி நீங்களும் கோடு போட்டு இதேமாரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேப்ஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.